வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நம்ம சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காதுன்னு நினைப்போம். ஆனால் உங்கள் சர்ப்ரைஸ் அது நடக்கும். நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம். சில நேரங்களில் சொத்து அது மாதிரி வாங்கிறதெல்லாம் ஏற்படும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சில பேர் ஒரு அவசரத்துக்காக சில விஷயங்களை விற்கணும்னு இருக்கோம். அப்போது அதோடைய மார்க்கெட் வேல்யூவோட ஒரு 20% 25% கம்மியாகவே விற்பாங்க. அது போன்ற லாபங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பதற்கான ஒரு காலமாக இது தென்படுகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு பற்றி ஏதாவது சுற்றுப்பயணங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, போயிட்டு வருவீங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன், ஒரு நிம்மதி இருக்குது. தனவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையும். நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.